தங்கம் வாங்குறதே வேஸ்ட்டு. ஹலோ மக்களே, கடந்த 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஒரே நாளில் 1200 ஏறிச்சு. அதுக்கப்புறம் அடுத்த கண்டினியூஸாக ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 1500 மேலே குறைஞ்சிருச்சு. ஸோ இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அட்சய திருதியைக்கு அவங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, ப்ளஸ் இன்றைக்கி பட்ஜெட் வேறு இருக்குது, அதில் அவங்களோட ஒப்பீனியன் என்ன, இதெல்லாம் பற்றி நம்ம கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். கண்டிப்பாக ஒரு லோ கிளாஸ் பீப்புளுக்கு ரொம்ப டேஞ்சர். அதுவும் மெயினாக பொண்ணோ பையனோ யார் வச்சுருந்தாலும் சரி, அது எப்படி போகுன்னு தெரில. இந்த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ண போகுன்னு தெரில. லட்சம் கணக்கில் போயிடுச்சுன்னா அந்த லட்சம் கொடுத்து வாங்குற நிலமையில இருக்கிறோம் நம்ம. இதில் அதை இப்போ வெள்ளி வேற எங்கேயோ இருந்தது, அது தங்கத்தோட ஜாஸ்தி ஆகுன்றாங்க. கல்யாண வயசில் பொண்ணு வச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் கஷ்டப்படுவாங்க. இப்போ இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பட்ஜெட் தாக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியல. சொல்லி இது தங்கத்தை வேலையை கம்மி பண்ணுறதுக்கான ஒரு ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எதனால் ஐயா அப்படி சொல்கிறீங்க? எதுன்னா எல்லாம் யூஎஸ்ஆல தான் ஏறி இருக்குது தங்கத்தோட விலை. ஏன்னா அவனோட டாலர் மதிப்பு டவுன் ஆகிடுமோ அந்த பயத்தில் அவன் ஓவராக டன் கணக்கில் கோல்டையும் சில்வரையும் வாங்கி உள்ளே பதுக்கினதுனால இதாகிடும். ஏன் இங்கே போய்க்கணுமானா எப்படி பண்ண முடியும்? அரசாங்கம் சரியில்லை. அரசாங்கம் சரியிருந்தாக்கா மேலேயும் சரியில்லை, கீழும் சரியில்லை. ஏன் இங்கே தான் கஷ்டப்படணும். இன்னும் முடிவு எதுவும் குறையில. மக்கள்லாம் என்ன அவஸ்தைப்படுது, இல்லை ஏழை மக்கள்லாம் அவஸ்தைப்படுது, ரோல் படுது. இனிமேலாம் பண்ணுறாங்க, கட்சின்றாங்க. எது ஒரு இது புரோசனம் கிடையாது. இது கம்மி பண்ண மாட்டாங்களா? ஏழை மக்கள் என்ன பண்ணும்?